Indian Foods Tamil. இன்னைக்கு நம்ம Indian Foods Tamilல நம்ம பார்க்க போற ரெசிபி simple and easy cupcake. அதாவது மைதா, மில்க், பட்டர், எசன்ஸ், ஓவன், குக்கர் அப்படி எதுவுமே இல்லாம வெறும் மிக்சர் கிரைண்டர்ல 10 மினிட்ஸ்ல இந்த கப்கேக்கை நம்ம பண்ண போறோம். கப்கேக் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, அரை கப் சர்க்கரை. உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்க ரவை எதுல எடுத்தீங்களோ அதிலே 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 கப் முந்திரி திராட்சை, நெய் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட். பிளெண்டரே இல்லாம வெறும் மிக்ஸி ஜார்ல 10 மினிட்ஸ்ல எப்படி சூப்பரா கப்கேக் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம், அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம். இதை இப்ப பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதை அரைச்சாச்சு. இப்ப இதுல 3 எக் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, சால்ட். இப்ப மறுபடியும் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சாச்சு. கேக் பேட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல பேட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணாதீங்க, ஹாஃப் மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஏன்னா கப் கேக் ஃப்ளஃபியா வரும்போது வெளியில வந்துடும். நான் ஆல்ரெடி ஆயில் போட்டு இந்த கப்ஸ்லாம் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு இட்லி பாத்திரத்துல இட்லி பிளேட் வச்சு அது மேல இந்த கப்ஸ்லாம் வச்சிருக்கேன். இதை இப்ப ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கேக்லாம் ஃப்ளஃபியா வந்துருச்சு. கேக் இப்ப ரெடியா இருக்கும். இது இப்படியே ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்ப கப் கேக் ஆறிடுச்சு. இதை நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து சைட்ல எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கட் பண்ணிட்டு நீங்க தட்டினீங்கனாலே வந்துடும். பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்துருச்சுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் டிமோல்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்ல சூப்பரா ஃப்ளஃபியா கப் கேக் ரெடி.